அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் வ அஸ்ஹாபிஹித் தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தை நிறைவு பகுதியிலே நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 நோன்புகள் அல்லாஹ்வினுடைய கிருபையால் நிறைவு பெற்றதற்கு பின்னால் பெருநாளை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதனுடைய முழுமையான நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. தொடர்ந்து பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது நிறைவு பெறுகின்ற பொழுது 2 விஷயங்களை நமக்கு சொல்லி விடைபெற்று செய்கிறது. அதில் ரமலான் மாதத்தினுடைய கடைசியிலே செய்ய வேண்டிய 2 அமல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, ரமலானுடைய மாதம் நிறைவு பெறுகின்ற பொழுது ஃபித்ரா என்று சொல்லப்படக்கூடிய தர்மத்தை ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, பெருநாள் முடிந்ததற்கு பின்னால் யாராலெல்லாம் முடியுமோ அவர்கள் 6 நோன்புகளை நோற்பது நிறைய நல்ல நன்மைகளை தரும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதலாவதாக ஃபித்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தர்மம் ரமலான் நிறைவு பெறுகின்ற பொழுது ஏழை எளிய மக்களெல்லாம் இந்த ரமலானுடைய பெருநாளை அவர்களும் நல்ல முறையில் அதை கொண்டாட வேண்டும். அவர்களும் அந்த ரமலானுடைய பெருநாளிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவை ஒவ்வொரு நபரும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்தல் ஃபித்ரி. ஹஸரத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்ராவினுடைய தொகையை கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசியமாக ஆக்கினார்கள், அதை விதியாக ஆக்கினார்கள். முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறிய குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஃபித்ரா என்கின்ற அந்த தர்மத்தை ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியாக்கி இருக்கிறார்கள். மேலும் நாம் ஃபித்ராவினுடைய தொகையை கொடுப்பதால் என்ன நன்மை என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துஹுரத்துன் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர் ரஃப்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபித்ராவினுடைய அந்த தர்மத்தை கொடுப்பதின் காரணமாக ஒரு நோன்பாளி தன் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏதேனும் வீணான காரியங்கள், பாவமான காரியங்களை அவர் செய்திருப்பாரே, ஆனால் அந்த ஃபித்ராவினுடைய அந்த தர்மத்தின் பரக்கத்தினால் அந்த வீணான காரியங்கள், பாவத்தை விட்டும் அல்லாஹ் அவரை தூய்மைப்படுத்துகிறான். அவருடைய நோன்பை முழுமையான முறையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவர் நோன்பிலே செய்த குறைகளை அல்லாஹ் மன்னித்து அந்த ஃபித்ரா என்கின்ற தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு முழுமையான நன்மையை தருகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஃபித்ராவுடைய காசை குறித்து மார்க்க ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருநாளினுடைய தொழுகைக்கு முன்பாகவே அந்த தொகையை உரியவர்களுக்கு கொடுத்து விடுவதால் முழுமையான ஜக்காத்தை கொடுத்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு தருகிறான். ஃபஹிய ஜக்காத்தும் மக்பூலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத்தின் நன்மையை அல்லாஹ் அவருக்கு தருகிறான். பெருநாள் தொழுகைக்கு பின்னால் கொடுத்தால் அது சாதாரண தர்மத்தினுடைய நன்மையை தரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ரமலானுடைய நோன்பு
முடியக்கூடிய இந்த நேரத்தில் ஃபித்ரா என்கின்ற அந்த தொகையும் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் கணக்கு வைத்து யார் பொறுப்புதாரிகளோ அவர்களிடத்திலே சொல்லி ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த ஃபித்ராவினுடைய தொகை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தம் மின ஷவ்வால், யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து பிறகு ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்புகளை யார் நோற்பாரோ கான கசியாமித் தஹ்ரி, அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரமலானுடைய நோன்பை வச்சதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து நாம் அடையக்கூடிய ஷவ்வாலுடைய மாதம், அதாவது பெருநாள் மட்டும் பெருநாளை கழிச்சிட்டு அடுத்த நாளில் இருந்து தொடர்ந்து 6 நாட்கள் அந்த சுன்னத்தான நோன்புகளை வைக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே வசதி இருப்பவர்கள், வாய்ப்பு இருப்பவர்கள் அந்த 6 நோன்புகளையும் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான நன்மையை இந்த ரமலானுடைய மாதத்திலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அது முடிந்ததற்கு பின்னாலும் இந்த அடியார்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நன்மைகளை செய்து அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்